அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை இந்த வருடம் இந்த 3 ராசிக்காரர்கள் வணங்கினால் கண்டிப்பா கேட்டது கிடைக்குங்க. அததான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்பதான் புது வருடம் தொடங்கியிருக்கு. பல ஜோதிடர்கள், பல ஆன்மீகவாதிகள் பல விஷயங்களை இந்த வருடத்துல நம்ம தொடக்கத்திலே பல பேர் சொல்லியிருக்காங்க. அது இன்னைக்கு நம்மளோட வீடியோ தொகுப்புல திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் இந்த 3 ராசி நேயர்கள் போய் வழிபாடு செய்தே ஆக வேண்டுங்க. ஏன்னா இப்ப நீங்க நினைக்கலாம் 12 ராசிக்காரர்களுமே முருகப்பெருமானுடைய பக்தர்கள் தான், ஏன் குறிப்பிட்டு இந்த 3 ராசிக்காரர்களை சொல்றீங்க அப்படின்னு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஆறுபடை வீடுகள்லயே கடலோரத்துல நம்மளுக்கு அருள் பாலிக்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய திருச்செந்தூர் முருகர் பெருமான் தான். அதனாலதான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இப்ப ஒவ்வொருத்தருடைய ராசிகளுக்கு ஒவ்வொரு பக்தர்கள் ஒவ்வொரு கடவுளை வழிபாடு செய்வாங்க. ஆனா நீங்க 12 ராசிக்காரருமே பாத்தீங்கன்னா நம்ம முருகப்பெருமான திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் வழிபாடு செய்யலாம். அதுவும் இந்த வருடம் ஒரு முறையாவது நீங்க திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்துட்டு வந்துருங்க இந்த 3 ராசிக்காரர்கள். ஏன்னா நீங்க இந்த வழிபாடை அங்க செய்துட்டு வரும் பொழுது உங்களுக்கு பல நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நம்ம பல பக்தர்கள் நம்மளுக்கு சொல்றாங்க. இந்த தொடக்கத்திலே பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஆன்மீகவாதிகள் நம்ம ஒவ்வொரு ராசிகளுக்கும் பலன் சொல்லுவாங்க. அதுவும் நம்ம திருச்செந்தூர் முருகர் பக்தர்கள் பலன் அடையட்டும் அப்படின்னு நம்ம பக்தர்கள் ஒருவர் நம்மளுக்கு கொடுத்த செய்தியை நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ தொகுப்புல நம்ம சொல்றோம். பொதுவா பாத்தீங்கன்னா நம்ம கடவுளை வணங்கும் போது அரமனதோட நம்ம நினைக்க கூடாது. அவரோட அருள் பரிபூர்ணமா நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு தான் நம்ம வேண்டுதல் எப்போதுமே வைக்கணும். அந்த வேண்டுதல்ல நம்ம முழு நம்பிக்கையா இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதோட சேர்த்து நம்ம ரொம்ப எந்த கடவுளை மனதார நினைத்து வழிபாடு செய்யறோமோ நம்ம கேட்டது அனைத்தையுமே அவங்க நிறைவேற்றி கொடுப்பாங்க. குறிப்பா இந்த 3 ராசிக்காரர்கள். ஏன்னா இப்ப நம்ம இந்த 3 ராசிக்கார பக்தர்கள் திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்தீங்கன்னா கண்டிப்பா சிறப்பா இருக்கும். இப்ப ஒரு சிலர் நம்மளுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க, ஏன் இந்த வருடத்துல இந்த 3 ராசிக்காரர்கள் மட்டும்தான் போய் நம்ம திருச்செந்தூர் முருகன் பக்தர்கள் போய் அங்க வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆமாங்க, இவங்க கட்டாயமா நீங்க அதாவது இந்த ராசிக்காரர்கள்னா இந்த முறையில போய் நீங்க வழிபாடு செய்யுங்க. நான் இப்ப 3 ராசி யாருன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். முதலாவதா பாத்தீங்கன்னா மேச ராசினர். மேச ராசி முருக பக்தர் நீங்க கட்டாயமா போய் இந்த வருடம் நீங்க இந்த முடிஞ்சா உங்களால அடுத்த மாதத்திலேயோ அடுத்த வாரத்திலேயோ போய் நீங்க இந்த மாத தொடக்கத்திலேயே இந்த வருட தொடக்கத்திலே போய் நீங்க திருச்செந்தூர் முருகரை நீங்க வழிபாடு செய்துட்டு வந்துருங்க. இன்னொரு ராசி பாத்தீங்கன்னா விருச்சகம் ராசி. இன்னொரு ராசி பாத்தீங்கன்னா கடகம் ராசி. நீங்க போய் அங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்றதுக்கு ஒரு பைசா கூட நீங்க அங்க செலவு பண்ணவே வேணாங்க. நீங்க போய் நாளை கிணறுல நீராடிட்டு கடல்ல நீராடிட்டு முருகப்பெருமான தரிசனம் செய்துட்டு அதுக்கப்புறம் நீங்க அங்க அமைதியா உட்கார்ந்து ஒரு தியான நிலைமையில மனச லேசா நீங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நினைக்காதீங்க. இந்த வருடம் உங்களுக்கு எந்த விஷயம் நடக்கணும் அப்படின்றத மட்டும் நீங்க அங்க உட்கார்ந்து உள்மனதார நீங்க ஏத்து முருகப்பெருமான நீங்க மனதார வழிபாடு செய்து நீங்க அங்க தியான முறையில உட்கார்ந்து நீங்க வழிபாடு செய்துட்டு வாங்க. கண்டிப்பா திருச்செந்தூர் முருகன் 100% நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா இப்ப நம்ம சொல்லுவோம், ஏன் இந்த 3 ராசிக்காரர்கள் போய் கட்டாயமா திருச்செந்தூர் முருகரை தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்னு நீங்களே ஒரு சிலர் நினைப்பீங்க. ஆமாங்க, ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சில கடவுள்களை நம்ம இஷ்ட தெய்வங்களை வணங்கும் பொழுது பாத்தீங்கன்னா அவங்க நம்ம ஏன்னா நீங்க இப்போ ஒரு சிலர் நினைக்கலாம் ஆறுபடை முருகர்ல எந்த முருகரை வேணாலும் வழிபாடு பண்ணலாமே, நீங்க ஏன் திருச்செந்தூர் முருகரை போய் இந்த 3 ராசிக்கார பக்தரை போய் நீங்க வழிபாடு பண்ண சொல்றீங்க அப்படின்னு. ஆமாங்க, ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் நம்ம ஆறுபடைகள்லயே நம்ம திருச்செந்தூர் முருகர் கடல் ஓரத்துல அதுவும் தண்ணி பக்கத்துல இருக்கிறனால அது சாத்திரங்கள் படி பல சூட்சம ரகசிய
ரகசியங்களாக சொல்லப்படுறாங்க. அதனால நீங்க இந்த 3 ராசிக்காரர்களா இருந்தீங்கன்னா கட்டாயமா நீங்க முடிந்தால் இந்த ஆங்கில வருடம் தொடங்கிய இந்த மாதத்திலேயே நீங்க போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. கட்டாயமா நீங்க இந்த வருடத்துல எந்த விஷயம் நீங்க நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ அதை 100% திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம கலியுக நாயகன், கண்கண்ட தெய்வம், கருணை கடவுள் திருச்செந்தூர் முருகர். நீங்க நம்பிக்கையோட போய் அவருடைய திருத்தலத்துல திருச்செந்தூர் முருகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க. அங்க உட்கார்ந்து அவரை உள்மனதார நினைத்து அந்த கொடிமரத்திட்ட கூட நீங்க உட்கார்ந்து அந்த 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் உட்கார்ந்து அமைதியா நீங்க பிரார்த்தனை உள்மனதார ஏத்து நீங்க வேண்டிட்டு வாங்க. நீங்க வேண்டிட்டு வந்துட்டு எப்ப நீங்க கோயில் போய் நீங்க உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான்கிட்ட வைத்துட்டு வந்தேன்னு ஒரு நோட்ல கூட நீங்க எழுதி வச்சுக்கோங்க. கண்டிப்பா அந்த 3 ராசிக்காரர் பக்தர்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் 100% நிறைவேற்றி கொடுப்பார். ஏன்னா நம்ம எல்லாரும் அனைவரும் போய் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த வருடம். அதுவும் ரொம்ப பேசலாம். இந்த 3 ராசிக்காரர்கள் நீங்க போய் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில பெரிய திருப்பமும் பெரிய மாற்றத்தையும் பெரிய அற்புதத்தையும் கண்டிப்பா திருச்செந்தூர் முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி வைப்பார். நம்பிக்கையோட நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா நம்ம இப்போ ஒரு சிலர் கோயிலுக்கு போகணும்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா போய் வழிபாடு செய்ய முடியாம பல தடங்கள்ல இருப்பீங்க. ஆனா அவங்களா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்க போய் வழிபாடு செய்துட்டு வந்துருங்க. நீங்களே உங்கள் குடும்பத்துல நல்ல விதமான மாற்றங்களை 100% உணர்வீங்க. திருச்செந்தூர் முருகர் அனைத்து பக்தர்களுக்கும் எப்பொழுதுமே உறுதுணையா இருப்பாங்க. நம்பிக்கையோட இந்த வழிபாடை நீங்க போய் செய்துட்டு வாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை நீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.